ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன பேசுகிறது ஒன்றும் புரியல. அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருங்க. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும், மறுபடியும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். இந்த வீடியோவில் முதல்வர் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். எலெக்ஷன் கேம்பெயினில் அவர் பேசின வீடியோ தான். 4.5 வருஷம் ஆயிடுச்சு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதற்காக 4.5 வருஷத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம அடுக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. 1 வாரத்தில் 2 வாரத்தில் நடந்த விஷயங்களை மட்டும் நம்ம பேசினாலே போதும். உங்களுக்கு தெரியும், திருத்தணியில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது. ஏற்கனவே ட்ரெயினில் போகிற இந்த வடமாநில பையனை முறைச்சி பார்த்தான் அப்படின்னு ஒருத்தர், ஏற்கனவே ஒரு தலைவர் சொன்னார், முறைச்சதுக்கு தான் அந்த அடி அப்படின்னு சொன்னார். அவர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே போல் இந்த வடமாநில இளைஞன் முறைச்சதுனால அவங்க அடித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிறுவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கஞ்சா போதையில் இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால தான் அருவாளால் வெட்டி குற்றூரும் குலையுரமாக இருந்தவன் கடைசி நேரத்தில் அவனுக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து, முழுசாக கொடுத்தாங்களா என்னென்னு தெரியாது, ஆனால் அவங்க சொந்த ஊருக்கே அனுப்பிச்சிட்டாங்கன்னு வைங்க. சூரஜுங்கிறவன், அந்த இன்சிடெண்ட் நமக்கு தெரியும். தமிழகே ரொம்ப பரபரப்பானது அந்த செய்தியை பார்த்துட்டு, அந்த வீடியோவை பார்த்துட்டு. அந்த சூரஜுக்காக ஹேஷ்டேக்லாம் பெரிய அளவில் தமிழகத்தில் ட்ரெண்ட் ஆனது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பையன் அவ்வளவு பாவமாக உயிருக்கு பயந்து நின்ன அந்த ஃபோட்டோவை எல்லோரும் போட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். சரி, இது திருத்தணிக்கு பக்கத்தில் இப்போ திருவள்ளூர் 2-3 நாளைக்கு முன்னால் நடந்த சம்பவம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு லீவு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியில் போய் குளிச்சுட்டு 2 இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்யாணம் ஆகி நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவங்க மனைவிலாம் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் கிராம வங்கியில் பணி செய்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு 3-4 பேர் 2 வீலரில் வந்திருக்காங்க. ஏற்கனவே நல்ல போதையில் இருந்த அவங்க ஒரு 2-3 பேர் 2 வீலரில் வந்தவங்க இவங்கள மோதுறது மாதிரி வந்திருக்காங்க. ஏன்பா இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த கஞ்சா போதையிலேயே மது போதையிலையும் இருந்தவர்கள் இவங்களை கல்லால் அடித்தே 2 பேரை கொன்னது. நிறை மாத கர்ப்பிணின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்தளவுக்கு அந்த குடும்பமே நிலை குலைஞ்சு போயிருக்குது. இதுவும் அந்த போதையினால் நடந்த ஒரு கொலை அப்படிங்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வேளச்சேரியில் ஒரு ஜெப்டோ அந்த டெலிவரி, அவர் ஏதோ மது போதையில் அப்படியே தள்ளாடிட்டு வந்தது மாதிரியும், ஆனால் அந்த இளைஞர்கள் அவங்களும் போதையில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் கத்தியால் அங்கங்கே வெட்டியிருக்காங்க. பக்கத்தில் இருந்த மக்கள் ஓடி வந்ததுனால இந்த பசங்கள்லாம் தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க. அதனால் அவன் உயிர் காப்பாற்றப்பட்டது. இல்லைன்னா அவனும் அங்கேயே செத்து போயிருப்பான். இது வேளச்சேரியில் நடந்தது. இன்றைக்கி பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அதே கஞ்சா போதை கும்பல் ஒரு ஆளை எப்படி கொடூரமாக தாக்குகிறார்கள் அப்படிங்கிறத வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார். அப்பொழுதும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடி வந்ததுனால அடித்தவங்களாம் தப்பிச்சுட்டு அந்த போதையில் இருந்த சிறுவர்கள்லாம் ஓடுறாங்க. கடைசி நேரத்தில் அவனை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அநேகமாக உயிர் பிழைத்து விடுவார் என்று நம்பப்படுகிறது. அவர் அண்ணாமலை ஷேர் பண்ண வீடியோ போனது அடுத்தது நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தி வருது. என்னென்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் வாகசாலை அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே 2 இளைஞர்கள், அவங்க 2 பசங்களும் என்னென்னா இங்கே சென்னையில் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. அவங்க என்னென்னா திருவள்ளூர் அவங்க கிராமத்துலேருந்து 2 வீலரில் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்க வருவாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் பைக்கை போட்டுட்டு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வருவாங்க. திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு ட்ரெயினில் இறங்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு அவங்களோட பைக் எடுத்துகிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க. இப்படி போகும் பொழுது போதையில் இருந்த எய்த்தாப்பில் வந்த 2 அவங்களும் அதே மாதிரி 2 வீலரில் வந்தவங்க இவங்கள் மீது மோதுறது மாதிரி வந்திருக்காங்க. இது ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தட்டி கேட்டதுனால அந்த 2 நண்பர்களையும் கொடூரமாக பட்டாக்கத்தியால் குத்தியிருக்காங்க. அவங்களும் குற்றுயிரும் குலையுரமாக மருத்துவமனைக்கு சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே போதையினால் நடந்திருக்குது.
அதை விட சட்டம் ஒழுங்கு மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. இதில் பெரும்பாலான சம்பவங்களில் இந்த கொலைவெறி தாக்குதல் பண்ணவங்க எல்லாமே சிறுவர்கள், இளைஞர்களாக இருக்கிறாங்க. எல்லாருமே போதையினால் இந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்கன்னா, எந்த அளவிற்கு தமிழகத்தில் கிராமம் அளவிற்கும், நகரம் மட்டும் இல்லை, கிராம அளவிற்கு கூட போதை கலாச்சாரம் போய் சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னால் கூலாக சொல்கிறாரு, இப்போ கஞ்சா உற்பத்தி செய்யப்படலை அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா மருத்துவமனையிலேயே அந்த செடி வளர்ந்த அந்த வீடியோக்கள் எல்லாம் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆரம்பத்தில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பிலே இருக்கும், தவறு செய்தவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது. இதில் பெரும்பாலான சிறுவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபடுறவன் அந்த கத்தியோடு நின்று ரீல்ஸ் போடுறான். அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டை பற்றின பயம் அவனுக்கு என்ன இருக்குது? இவர் தன்னை சர்வாதிகாரி, இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசுக்கு பல சவால்களை எல்லாம் விடுறாரே தவிர, சொந்த மாநிலத்தில் ஒரு சிறுவன், போதையில் இருக்கக்கூடிய சிறுவன் கூட இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை நினைத்தோ இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை கண்டோ கொஞ்சமும் பயம் இல்லை. தொடர்ச்சியாக தினமும் கொலைகள், இதுபோல் அடிதடி, அராஜகம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட திராவிட மாடல் என்ன நினைக்குதுன்னா, பணத்தை கொடுத்து 2026 மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் என்ற கனவுல இருக்கிறாங்க. நம்முடைய உயிர் நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கோம். நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் போனால் கூட எய்த்தாப்பில் இருக்கிறவங்க போதையில் மோதுறான்னா நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய உயிரையும் உங்கள் சொந்த பந்தங்களின் உயிரையும் காப்பாற்றணும்னா கூட 2026 நீங்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தேவை. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.